வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. ஈஸ்வரி இனியாவோட வாழ்க்கையில அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதை பாக்கியா தட்டி கேட்டு ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈஸ்வரி கிட்ட கோபி ரூம்ல கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா, எல்லாரையும் நாளைக்கு வீட்ல இருக்க சொல்லி இருக்க? என்ன ஆச்சு? அங்கேயே நீ உன் முடிவை சொல்லி இருக்கலாம்ல. என்ன எதுன்னு சொன்னா தானே தெரியும் அப்படின்னு கோபி கேக்குறாரு. இங்க பாருடா கோபி, எல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். இனியாவுக்கு ஒரு நல்ல வரன் தேடி வந்திருக்கோம். அதனால அந்த வரனையே நல்லபடியா இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அம்மா, என்னம்மா சொல்றீங்க? பாக்கியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை பண்ணுவா. அது மட்டும் இல்லை, இனியாவுக்கு வயசு என்ன ஆகுது? அவ இப்பதான காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கா. காலேஜ் எல்லாம் முடியட்டுமா? அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிசினஸ் மேனா பார்த்து நானே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இங்க பாருடா கோபி, அவ போய் படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். பேசாம நான் சொல்றதை மட்டும் பண்ணு. இதுக்கு மேலேயே நீ அவ மேல நம்பிக்கை வச்சு காலேஜ்க்கு அனுப்புனேன்னு வச்சுக்கோ. அவ கண்டிப்பா அந்த ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிப்பா. நமக்கே தெரியாம கூட பாக்கியா கல்யாணம் பண்ணி வச்சிருவா. நான் சொல்றதை கேளு. நீயும் பாக்கியா மாதிரி இனியா படிக்கட்டும். இனியாவோட வாழ்க்கையை பார்க்க எனக்கு தெரியும்னு நீ முட்டாள் மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான் சொல்றதை மட்டும் பண்ணு. நாளைக்கு நிச்சயதார்த்தம். எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணு அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொன்னதை கேட்டதுமே கோபிக்குமே இங்க தன்னோட அம்மா சொல்றது சரி மாதிரி நினைச்சுக்கிட்டு நேரா வெளிய வந்து ஹால்ல எல்லார்கிட்டையும் ஈஸ்வரியும் கோபியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு எல்லாரும் வீட்ல இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்ல நாளைக்கு ஒரு விசேஷம் அப்படின்னு ஈஸ்வரி சொன்னதை கேட்டதுமே அங்க இருந்த எழில், செழியன், இனியா, பாக்கியாவ்னு எல்லாருக்குமே ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுது. உடனே இங்க பாக்கியா இருந்துகிட்டு, என்ன அத்தா சொல்றீங்க? எதுக்காக நாங்க எல்லாரும் வீட்ல இருக்கணும்? இங்க பாரு பாக்கியா, நாளைக்கு இனியாவுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. ஒரு பெரிய மனுஷியா இந்த தடவையாவது என்னை மதிச்சு நடந்துக்கோ அப்படின்னு ஈஸ்வரி சொல்றதை கேட்டதும் எழில் உடனே, இங்க பாருங்க பாட்டி, இப்போ இனியாவுக்கு என்ன வயசாகுது? அவள் இன்னும் படிக்கணும், அவளோட வாழ்க்கையில வளரணும். அதை விட்டுட்டு இனியாவுக்கு ஏதோ அவசரமா திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரி நீங்க ஒரு ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, இந்த வீட்ல எங்க அம்மாவோட முடிவை கேட்டீங்களா? இனியாவோட வாழ்க்கையில என்ன முடிவெடுக்கணும்னு அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நீங்களும் இஷ்டப்பட்டு ஏதோ மாப்பிள்ளை வீட்ல வந்து பொண்ணு பார்க்க வரப்போறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் நாளைக்கே நிச்சயதார்த்தம். முடியவே முடியாது. ஒழுங்கா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு எழில் ரொம்ப கோவத்தோட பேச. ஆமாடா, வந்துடுவேன். உன்னையும் உங்க அம்மாவையும் பத்திதான் எனக்கு தெரியுமே. இனியாவோட வாழ்க்கையை கெடுக்கிறதுதானே நீங்க பெரிய வேலையை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, எதுக்காக நீயும் உங்க அம்மாவும் அடிக்கடி அந்த வேலைக்காரி செல்வி பையனை போய் ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? என்ன, நாங்க எப்படியாவது இனியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு போய் சமாதான புறாவை காட்டிட்டு வரீங்களா? அப்படியெல்லாம் நீங்க மனசுக்குள்ள நினைச்சாலும் நடக்கவே விடமாட்டேன். பார்த்துக்கோங்க, நாளைக்கே இனியாவுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு நடக்கணும். அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு இங்க ஈஸ்வரி ரொம்ப கோவத்தோட சொல்லிக்கிட்டு இருக்க உடனே கோபி இருந்துகிட்டு, ஆமா எழில், அம்மா சொல்றதுல கூட தப்பு கிடையாதே. நானுமே அம்மா சொல்லும்போது ஏன்னுதான் கேட்டேன். ஆனா அம்மா இந்த விஷயத்துல ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காங்க தான் எனக்கும் தெரியுது. அது மட்டும் இல்ல, வரப்போற வரன் அவ்வளவு பெரியவங்க, பிசினஸ் மேன் வேற. அதனால நல்லபடியா இந்த கல்யாணத்தை நாம நடத்தி முடிச்சிருவோம் அப்படின்னு கோபி சொல்ல உடனே எழில் இருந்துகிட்டு, நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா? நான் தெரியாமதான் கேக்குறேன். ஒரு பொண்ணு தப்பு பண்ணா ஏன் தப்பு பண்றன்னு கேட்கலாம். ஆனா உடனே எடுத்ததும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாண்டா, என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இருக்குல்ல. பின்ன நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். போதும், உங்களோட அக்கறை ரொம்ப அக்கறையா இருக்க வச்சுதானே நீங்க இந்த குடும்பத்தை விட்டுட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனீங்க. அதே அக்கறை இருக்க வச்சுதானே அந்த ராதிகாவையே துரத்தி விட்டுட்டு மறுபடியும் வெட்கமே இல்லாம என்னோட அம்மா வீட்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க,
உங்களாலதான் இந்த வீட்ல ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டு இருக்கு. நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்க அம்மாவும் சும்மா இல்லாம எதுக்கு எடுத்தாலும் எங்க அம்மாவை குறை சொல்லிக்கிட்டு இந்த வீட்ல அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே இந்த வீட்ல இருக்க பிரச்சனை பாதி குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையை நாங்க பார்த்துக்கிறோம். இதுக்கு மேலேயே உங்களை நான் அவமானப்படுத்தி பேசணும்னு எனக்கு அவசியமே இல்லை. உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. ஏன் எழில், எதுக்காக நான் போகணும்? இங்க பாரு, என் பொண்ணு இனியா இந்த வீட்ல தான் இருக்கா. அதனால நானும் இந்த வீட்ல இருந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். போதும், நிறுத்துங்க. இதையே நீங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டிலேயே இருக்க போறீங்க? ஆமாண்டா, அப்படித்தான் பண்ணுவோம். எதுக்காக நீ டாடிய இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்ற? இங்க பாரு, டாடி இங்கதான் இருப்பாரு. இனியாவுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி இந்த வீட்ல தான் இருப்பாரு. அம்மாவே எதுவும் சொல்லல, நீ எதுக்காக டாடிய இந்த வீட்டை விட்டு போக சொல்லிக்கிட்டு இருக்க? இங்க பாரு, டாடிய இந்த வீட்டை விட்டு நீ போக சொன்னேன்னு வச்சுக்கோ, உனக்கு அப்புறம் மரியாதை கெட்டுடும். ஜாக்கிரதை அப்படின்னு இங்க எழில் மேல ரொம்ப கோவத்தோட பேச. இங்க பாரு செழியா, இனியாவோட வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகத்தான் பாட்டியும் இவரும் சேர்ந்து திட்டம் போட்டு இனியாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவள் சின்ன பொண்ணுடா, அவளோட கல்யாணம் இதுக்குள்ள நடக்கக்கூடாது. சொல்றதை கேளுடா, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. இந்த ஆளை இந்த வீட்டை விட்டு போக சொல்லு. முடியாதுடா, டாடி இந்த வீட்லதான் இருப்பாரு. ஆமா, இனியா என்ன சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணா இருக்கிறதுனாலதான் அந்த பிச்சைக்காரன் ஆகாஷ் போய் காதலிச்சாளா? இங்க பாரு, அவள் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா இங்க இருந்து ஓடி போயிட்டா அந்த ஆகாஷ் தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிப்பா. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு தான் பாட்டியும் தாடியும் சேர்ந்து இனியாவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. நீ தேவையில்லாம இவங்க எடுத்திருக்க முடிவுல உள்ள புகுந்து இதை கெடுக்கணும்னு நீ நினைக்காத. அப்படிங்கிற மாதிரி எழிலும் செழியனும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவோ, செழியா, நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல இனியாவோட வாழ்க்கையில நீ தலையிடாதன்னு. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? இனியா எனக்கு தங்கச்சி இருக்கட்டும்டா. அதே இனியாதான் எழிலுக்கும் தங்கச்சி. ஆனா இனியாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு தான் எழில் எந்த அளவுக்கு முடிவெடுத்து உங்ககிட்ட எல்லார்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் பாரு. ஆனா நீ மட்டும் இனியாவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசுற அப்படின்னு பாக்கியா பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, இங்க பாரு செழியா, இவளுக்கெல்லாம் பணக்கார வீட்டு சம்பந்தத்தை பத்தி இவளுக்கு என்ன தெரிய போகுது? இவளை அவங்க அப்பா செத்துப்போய் அனாதையா இருந்தப்பதான் உங்க தாத்தா இவளை எங்க இருந்தோ கூட்டிட்டு வந்து கோபி தலையில கட்டி வச்சாரு. இப்போ என்னன்னா இவ நல்லா பணத்தை சம்பாதிச்சுட்டு நம்மளை எல்லாரையும் எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கா. உனக்கும் உன் அம்மாவுக்கும் பணத்தோட அருமை எங்கிருந்து தெரிய போகுது? அதனாலதானே நீங்க 2 பேரும் இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது. இந்த நிச்சயதார்த்தம் நடந்து இந்த கல்யாணமும் நடக்கத்தான் போகுது. அதை 2 பேரும் வேடிக்கை மட்டும் பாருங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜெனியுமே, ஆண்டி பாட்டி சொல்றதுல ஒன்னும் தப்பு கிடையாது. இனியா பொம்பள பொண்ணுதானே, அவளோட படிப்பு போதும். ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி படிச்சு ஒன்னும் அவள் வேலைக்கு போக வேண்டாம். இப்போதைக்கு பாட்டி சொல்ற மாதிரி அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவளை நல்லபடியா இந்த வீட்டை விட்டு அனுப்பி வைங்க. இங்க பாருங்க, செழியன் சொல்றதுல தப்பு கிடையாது. செழியன் தன்னோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் அவனுமே பேசுறான். பாட்டி, கோபி அங்கிள் எல்லாருமே சரியாதான் பேசுறாங்க. நீங்க தான் சரியா பேச மாட்டறீங்க ஆண்டி அப்படின்னு ஜெனி சொல்ல, உடனே அமிர்தா இருந்துகிட்டு, இங்க பாருங்க ஜெனி, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. நீங்க சூழ்நிலையை தப்பா புரிஞ்சுகிட்டு நீங்களும் அவங்க பக்கம் பேசாதீங்க ஜெனி. அம்மா, இனியாவோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இனியா கிட்டையும் சத்தியம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி செல்வி ஆண்டியோட அவங்க பையன்கிட்டையும் சத்தியம் வாங்கி இருக்காங்க. பாக்கியா அம்மா இதுவரைக்குமே சரியான முடிவுதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் ஜெனி இந்த பிரச்சனையில அவங்க பக்கம் போய் நின்னுகிட்டு பாக்கியா அம்மாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. இது தப்பு ஜெனி அப்படின்னு அமிர்தா ஜெனியை பார்த்து பேச, உடனே ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஆமா வந்துட்டா. புருஷனுக்கு அப்புறம் இவ கொஞ்ச நாளா நீயும் வாய் பேசாமதான் இருந்த. இப்போ என்னன்னா உனக்கும் வாய் அதிகமாதான் போச்சு.
எதுக்காக நீ இப்போ ஜெனியை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? நீயும் ஒரு பணக்கார இடத்துல இருந்து வந்திருந்தா உனக்கும் பணம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பணம்னா என்னன்னே தெரியாத உன்னை கூட்டிட்டு வந்தான் பாரு எழில். அதனாலதான் நீ இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் என்ன, உங்க அம்மா பாக்கியா மாதிரிதான? பாட்டி, நான் மறுபடியும் சொல்லிட்டேன். அமிர்தாவை நீங்க எதுவும் பேசாதீங்க. எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேசுங்க. இங்க பாருங்க பாட்டி, இந்த கல்யாணம் நிக்கலைன்னா இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியது வரும். அப்படி போலீஸ்க்கு போன் பண்ணா தெரியும்ல, விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை நடத்துற உங்களை தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. எழில், யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குற? பாட்டியையும் என்னையும் நீ ஜெயிலுக்கு அனுப்பிடுவியா? எங்க, போலீஸ்க்கு போன் பண்ணு. நான் ஏன் பண்ணணும்? இனியா ஒரு போன் போட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா போதும். உடனே உங்களை வந்து அடுத்த நிமிஷமே அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் உள்ள வச்சிருவாங்க. ஒழுங்கா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு எழில் ரொம்ப கோவத்தோட சொல்ல, உடனே இங்க செழியன் இருந்துகிட்டு, இங்க பாரு எழில், நீ சொல்ற மாதிரி எல்லாம் நிச்சயத்தை நிறுத்த முடியாது. பாட்டி, நாளைக்கே மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு இங்க ஈஸ்வரி, கோபி, செழின்னு 3 பேருமே ஒன்னா சேர்ந்து இனியாவுக்கு கல்யாண ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியாவுக்கு இவங்களுக்கு என்ன சொன்னாலும் இவங்க இஷ்டத்துக்கு தான் ஆட போறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம்னு ரொம்ப அமைதியாவே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மணியாவுமே இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரிய போறதில்லை. நாம ஏதாவது பேசினாலும் அம்மாவை தான் அவமானப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அதனால கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நாம ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு நாம போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம். போலீஸுக்கும் நமக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் கண்டிப்பா போலீஸே வந்து இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. எதுக்காக இவங்க கிட்ட நாம பேசி பெரிய பிரச்சனையை ஆக்கிக்கிட்டு போனோம்? அம்மாவுக்கும் என்னால நிம்மதி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த இனியாவோ போலீஸுக்கும் போன் பண்ணி, எனக்கு இந்த நிச்சயதார்த்தத்திலையும் கல்யாணத்திலையும் விருப்பமே கிடையாது. என் பாட்டி ஈஸ்வரி, கோபி, தாட்டி, அண்ணான்னு எல்லாருமே எனக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.